Hi students, greetings from Success Education Academy, 12th Max, exercise 1.6, question number 1. Find the absolute extrema of the following function on the given closed interval. So absolute extrema நம்ம find out பண்ணணும். Absolute extrema வேற ஒண்ணும் கிடையாது. Absolute maximum and absolute minimum நம்ம find out பண்ணணும். Absolute maximum and absolute minimum எதை find out பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய largest value and smallest value. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபங்க்ஷனோட லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எதை வச்சு? இந்த இன்டர்வல் வச்சு. புரியுதுங்களா? இதுதான் இன்டர்வல். இப்போ இந்த இன்டர்வல் இது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இதோட லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எய்தர் இந்த இன்டர்வல்ஸில் இருக்கும். இந்த இன்டர்வலில் இதுதான் எண்ட் பாயிண்ட். ஒன்றுங்கிறது ஒரு எண்ட் பாயிண்ட், டூங்கிறது இன்னொரு எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட்ஸில் இருக்கும். இல்லைனா கிரிட்டிக்கல் நம்பர் இருக்கும். அந்த கிரிட்டிக்கல் நம்பருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இன் பிட்வீன் த எண்ட் பாயிண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3,5ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட்டுங்கிறது 3 and 5. இன் பிட்வீன் த நம்பர்ஸ்னா எய்தர் 4 சொல்லலாம், இல்லைனா வந்து 3.1, 3.2, 3.5 சொல்லலாம், 4.8 சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் சொல்லலாம். இதெல்லாம் வந்து எதுக்குள்ளே இருக்குது? இன் பிட்வீன் 3,5 இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் தான் வந்து கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சிம்பிளாக சொல்லலாம் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம். அதுக்கு சம் ஸ்டெப்ஸ் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆஃப் f of x in a, b. அதோட ஓப்பன் இன்டர்வலில் அதோட கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் f of x in a, b. அதாவது எண்ட் பாயிண்ட்டை தள்ளி வேற கிரிட்டிக்கல் நம்பர் என்ன இருக்குது அந்த இன்டர்வல்குள்ளே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். Evaluate f of x at all the critical numbers and at the end points a, b. Then evaluation. f of x equal to ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் f of x equal to x plus 3 அப்படின்னு இருக்கு. அப்போ எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து 1,2 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் f of 1 போடணும். அடுத்தது எண்ட் பாயிண்ட் இன்னொரு எண்ட் பாயிண்ட் f of 2 போடணும். அடுத்த ஒருவேளை கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து வேற ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தது, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ணி 3 கண்டுபிடிக்கணும். 3 கண்டுபிடிச்சிட்டு இதில் எது மினிமம் வேல்யூவாக வருதோ அதுதான் வந்து மினிமம் அப்சல்யூட் மினிமம். எது மேக்ஸிமம் வருதோ அதான் வந்து என்னன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம். இவ்வளோதான் ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம வந்து சம்மை பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து f of x இருக்கு இல்லையா? அதாவது f of x equal to என்ன இருக்குது? x square minus 12x plus 10. இனி வந்து f dash of x கண்டுபிடிங்க. f dash of xனா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த x 2ங்கிறது ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ 2x ஆயிரும் minus 12 அப்படின்னு வரும். இதை நம்ம வந்து f dash of x equal to 0ன்னு எடுத்து இதை 2 0 கூட ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ 2x minus 12 equal to 0. அப்போ 2x equal to என்ன வரும்? 12 வரும். x equal to என்ன வரும்? 12/2 6 வரும். புரியுதுங்களா? பட் இதுதான் வந்து அதாவது இந்த கொடுத்துருக்க f of x-ஐ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் நம்பர்னு சொல்கிறாங்க. பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா அந்த கிரிட்டிக்கல் நம்பர் இந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 1,2 இல்லையா? ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் என்னது? 1,2. டெஃபினட்டாக தெரியும் நமக்கு இந்த 6ங்கிறது இந்த 1,2க்குள்ளே இல்லை. அப்போ 6 not belongs to 1,2. 6 not belongs to 1,2 அப்படிங்கிறத போடணும். இப்போ f of x கால்குலேட் பண்ணணும். f of x எதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா இது கால்குலேட் பண்ண முடியாது. கிரிட்டிக்கல் நம்பர் இந்த இன்டர்வல்குள்ளே இருந்ததுன்னா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கணும். பட் இப்போ கிரிட்டிக்கல் நம்பருக்கு கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா f of 1 போடும்போது என்ன வரும்? 1 ஸ்கொயர். f of 1 அந்த எண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் 1 போடணும், அடுத்த 2 போடணும். 1 ஸ்கொயர் மைனஸ் 12 into 1 plus 10. அப்போ என்ன வரும்? 1 minus 12 plus 10 equal to என்ன வரும்? 1 plus 10 11. 11 minus 12 என்ன ஆயிரும்? -1. தென் வந்து f of 2 equal to இதுக்கு 2 போடுங்க. அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர் minus 12 into 2 plus 10. 12 into 2 minus 24. இது வந்து plus 14. ஸோ -10 equal to -10 f of 2. இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மினிமம்ங்கிறது -1. சாரி, அப்சல்யூட் மேக்ஸிமம்ங்கிறது -1. அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து -1. அப்சல்யூட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு என்னது? -1. அப்சல்யூட் மினிமம் அப்படிங்கிறது -10. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் ஆன்சரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்சல்யூட் மினிமம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா -26 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த -26 எப்படி வந்திருக்கும்னா இந்த 6 போடும்போது, அதாவது f of 6 கால்குலேட் பண்ணும்போது f of 6 equal to என்ன வரும்? 6 ஸ்கொயர் தானே? 6 ஸ்கொயர் minus 12 into 6 plus 10. 6 corner 36, இது minus 72 plus 10.
அப்போ ப்ளஸ் 46 மைனஸ் 72 இங்கே ஒரு 4 அங்கே ஒரு 22 அப்போ மைனஸ் 26 அப்படிங்கிறது இருக்குது. இந்த மைனஸ் 26 தான் உங்கள் புக் ஆன்சரில் அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, 6 கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த 6 வந்து இந்த இன்டர்வல்குள்ளே இல்லை. ஸோ இது ராங்கா இல்லைனா கொஷின் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறது கிளியராக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்து அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். f of x equal to 3 into x power 4 minus 4x cube இருக்குது. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of x equal to இந்த 4 ஃப்ரண்ட் வந்துருமா, அப்போ 4 into 3x power 4 minus 1 என்ன வரும், 3 வரும். மைனஸ் இந்த 3 ஃப்ரண்ட்டில் வந்துடும், 3 into 4 x ஸ்கொயர் வரும். 3 minus 1 2 போட்டுரும். இப்போ இது என்ன சிம்பிளிஃபை பண்ணும்போது 12x cube மைனஸ் 4 into 3 12x ஸ்கொயர். இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பாருங்கள். x power n ஃபார்மேட்டில் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். x power n equal to n into x power n minus 1. சரிங்களா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இதுதான் f dash of x ஓட வேல்யூ. இனி வந்து f dash of x equal to 0 இக்வேட் பண்ணும். அப்போ f dash of x equal to 0 இக்வேட் பண்ணோம் அப்படின்னா வந்து 12x cube மைனஸ் 12x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இருக்கா? இதுலேருந்து 12x ஸ்கொயரை காமனாக எடுத்துலாமா? 12x ஸ்கொயரை காமனாக எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இதில் ஒரு x மட்டும் தானே இருக்கும். x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம 12x ஸ்கொயர் ஈக்குவல் டு தனியாக ஈக்குவல் டு 0, x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து x ஈக்குவல் டு 0ன்னு வந்துருமா, இதுலேருந்து x ஈக்குவல் டு 1ன்னு வந்துருமா, அந்த மைனஸ் 1 இங்கே வந்துடும். இங்கே வந்து x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும், அதுலேருந்து x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துடலாம். இப்போ ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று x ஈக்குவல் டு 0, இன்னொன்று வந்து x ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இதுக்குள்ளே லை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே இன்டர்வல் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1,2ன்னு இருக்குது. டெஃபினட்டாக 0 1 இதுக்குள்ளே தான் இருக்குது, ப்ராப்ளம் கிடையாது. அப்போ நம்ம எதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா f of 0, f of minus 1, f of 2, இது ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது f of 0, அடுத்தது f of 1. இது ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். இவ்வளோ கால்குலேட் பண்ணணும். அப்போ f of minus 1 கால்குலேட் பண்ணோம்னா f of minus 1 equal to 3 into minus 1 the whole power 4 minus 4 into minus 1 the whole power 3. அப்போ 3 into minus 1 whole power 4 3 into 1 ஆயிரும். ஸோ அதை 3 எழுதிடுறேன். இது minus 4 into minus 1 the whole power 3 minus 1 தான் ஆகும். சரியா? minus 1 into minus 1 plus 1 ஆகும். plus 1 into minus 1 minus 1 தான். அப்போ அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 + 4 = எவ்வளவு, 7. இது f of minus 1. அடுத்து f of 2. f of 2 equal to 3 into 2 to the power 4 minus 4 into 2 to the power 3. அப்போ 3 into 2 to the power 4 16. 16 into 3 எவ்வளோனா 48 minus 4 into 2 to the power 3 எவ்வளவு, 8. 4 8 32. 48 minus 32 equal to எவ்வளோ வரும், 16. அடுத்த f of 0. f of 0 equal to ரெண்டுமே எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ மொத்தத்தில் என்ன வரும், 0 minus 0 equal to 0 வந்துடும். அடுத்த f of 1. f of 1 போட்டிங்கன்னா 3 minus 4 இல்லையா, எக்ஸ்ட்ரா தானே எல்லாமே. அப்போ 3 minus 4 equal to என்ன வந்துடும், -1 வந்துடும். இதில் அப்சல்யூட் மினிமம் எது, இந்த -1 இல்லையா, இதுதான் வந்து அப்சல்யூட் மினிமம். இதில் மினிமம் வேல்யூனா -1, மேக்ஸிமம் வேல்யூனா இது 16. அப்போ அப்சல்யூட் மினிமம் equal to -1. Absolute maximum equal to 16. Thank you students.